இது வந்து கட்சிக்குள்ள இருந்து தானே சார் யாரோ ஒருத்தவங்க ஐடியா கொடுத்திருப்பாங்க. வர்றேன். யார் தொடர்பில் இருந்தது, யாரோடு தொடர்பில் இருந்தார்? திராவிட மாப்பிள்ளை சாரோடு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்பும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தது யார்? இந்த ஆங்கிள் விசாரிக்கிறாங்களா சார்? விசாரிச்சு கண்டுபிடிச்சேன். யாரு தொடர்பில் இருந்திருக்க கூடும்? அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்க அண்ணன் வளர்ந்த மாப்பிள்ளை சாரோட உனக்கு என்ன பேச்சு? உங்க நிர்வாகிகள் புஷி ஆனதுங்க தலைமறைவா சுத்தி நிற்கிறாரு, நிர்மல் தலைமறைவா சுத்தி நிற்கிறாரு, பவுண்டர் ஜெயில இருக்காரு, மதியழகன் ஜெயில இருக்காரு. என்ன பேச போற? ஒன் திங். செகண்ட் திங், வண்டியில இருந்தது நம்ம ஏற்கனவே பேசிக்கலாம். வண்டியில இருந்தது யாரு? ஆதன். நிர்மல் வண்டியில இருந்தாரா? இல்ல. எஃப்ஐஆர்ல நிர்மல் பேரை சேர்த்தவங்க ஆதவ் பேரை ஏன் சேர்க்கல? கரூர் மாவட்ட காவல்துறையில் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரியோடு பேசிவிட்டு நான் சொல்லியிருக்கேன். சார் என்ன சார் கிருத்தனமா இருக்கு, அங்கே போய் வெயிலுக்கு வந்து ஆர்கியூ பண்ணும்போது நீங்க வந்து ஆதவ் தான் இதை பண்ணலன்றீங்க. எஃப்ஐஆர்ல சேர்க்க வேணாமா பேரை? ஆதவ் தான் வண்டியை நிப்பாட்ட விடல, ஆதவ் தான் அந்த இடத்துல தான் போய் நிப்போன்ட்டு ஆதவ் தான் சொல்றாரு, அதனால பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்றீங்க. எஃப்ஐஆர்ல ஏன் சார் பேர் வரல? நிர்மல் எப்படி சார்? நிர்மலுக்கு என்ன சார் ரோல் எஃப்ஐஆர்ல? நிர்மல் பேரு எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா, நேம்டு அக்யூஸ்டா சேர்க்கிறீங்க. வண்டியில இருந்த ஆதவை ஏன் சார் சேர்க்கல என்று கேட்டதற்கு என்னன்னு தெரியல, ஆதவ பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டிசம்பர் 13 போக வேண்டிய கரூரை செப்டம்பர் 27க்கு அட்வான்ஸ் பண்ற ஐடியாவை முத சொன்னது யாரு? நீங்கள் யார் யாரோட தொடர்பு? நான் சொல்றேன், உங்க மேல சார்ஜா வைக்கிறேன். நீ அட்வான்ஸ் பண்ணதே நீங்க இந்த நட்பில் இருந்தீங்கல்ல, அந்த நட்பில் இருந்தவர்களோட சேர்ந்து தான் நீங்க அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த நட்பில் இருந்தவர் சொல்லி தான் இந்த டேட் அட்வான்ஸ் பண்ணிருக்கிற அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பதில் சொல்லுங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கும் ஷாக்கு தான். தாவேகா தரப்புல வந்து இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் முதல்ல குற்றச்சாட்டை கலப்புனாங்க. நம்மலாம் வந்து இல்ல தமிழக அரசு பொறுப்பு இல்லாம நடந்துக்குச்சு, சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நினைச்சோம். பட் மீண்டும் அதே மாதிரி ஒரு திட்டமிட்டப்பட்ட சதியில தான் வந்து நிக்குது. ஆனா அது தாவேகா குறிப்பிட்ட சதி இல்ல. தாவேகா உள்ளுக்குள்ள இருக்க ஒரு ஆளு குறிப்பிட்ட எல்லாரோட ஐபிடிஆரையும் எடுப்பாங்க.